ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் அப்படிங்கிற சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 27 பார்க்குறோம். குரூப் போனஸ் ஸ்கீம் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் பார்க்குறோம். ஸோ ஹெல்த் எஜுகேஷன் சேனல், காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி சேனல், இந்த 2 சேனல்லையும் நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் சாப்டர்ஸ் போட்டிருக்கோம். அங்கே ஹெல்த் எஜுகேஷனில் போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸைஸும் காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமியில் போட்டிருக்கோம். ஸோ 2 சேனல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஐடியா கிடச்சிரும் காஸ்ட்டை பற்றி. 27th illustration பார்க்கலாமா? In a manufacturing concern, 20 men work in a group. So 20% group work பண்றாங்க. The concern follows a group bonus system whereby each workman belonging to this group is paid a bonus on the excess output over the hourly production standard of 250 pieces. 250 பீசஸ்க்கு மேலே போகும்போது அந்த 20 மெம்பர்ஸும் சேர்ந்து 250 பீசஸ்க்கு மேலே போகும்போது அவங்களுக்கு போனஸ் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இன் அடிஷன் டு ஹிஸ் நார்மல் வேஜஸ் அட் ஹார்லி ரேட் நார்மல் வேஜஸ் ப்ளஸ் போனஸ் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. த எக்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓவர் ஸ்டாண்டர்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் அ பர்சன்டேஜ் அண்ட் 2/3 of this percentage is considered to be the share of the workers and is applied on the notional hourly rate of ₹6 considered only for purpose of computation of bonus. The output for a week are stated below. Monday men's hours worked output எவ்வளோன்னு பார்க்கலாம். 160 hours ஒர்க் பண்ணியிருக்காங்க, 48,000 pieces. Tuesday வந்து 172, 53,000 pieces. Wednesday வந்து 164, ஸோ 40,000 pieces. Tuesday வந்து பார்த்தீங்க அப்படின்னா Wednesday 168, 40, Tuesday 168 மெம்பர்ஸ் ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 52,000 pieces வந்திருக்கு. ஃப்ரைடே வந்து 160 ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 46,000 பீஸ் வந்திருக்கு. சாட்டர்டே வந்து 160 ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 42. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த வீக்கில் வந்து 984 ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பீசஸ் வந்திருக்குன்னா 2,81,000 பீசஸ் வந்திருக்கு. யூ ஆர் ரெக்யர்ட் டு ஒர்க் அவுட் த அமௌண்ட் ஆஃப் போனஸ் ஃபார் த வீக். ஸோ அந்த வீக்கில் எவ்வளோ போனஸ் வந்திருக்கோ அந்த ஆவரேஜ் ரேட் அட் விச் ஈச் ஒர்க்கர் இஸ் டு பி பெய்ட் த சேம். ஸோ ஒவ்வொரு ஒர்க்கர்ஸ்க்கு எவ்வளோ ஆவரேஜாக வரும்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட் த டோட்டல் வேஜ் இன்க்ளூடிங் போனஸ் பேயபிள் டு ராம் ஜேவல் ஹூ worked for 48 hours at an hourly rate of ₹2.50 and to Francis William who worked for 52 hours at an hourly rate for ₹3. ஸோ 2 பர்சனோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து ஸோ அவங்க இவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ போனஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரெண்டுமே சிம்பிள் தான், எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் பெருசாக தெரியும், பட் வந்து உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் ரொம்ப சிறுசு தான், எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு குரூப்பில் 20 மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ₹6 கொடுக்குறாங்க. எபோவ் 250 பீஸ் அப்படின்னா போனஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டல் ஹார்ஸ் ஒரு வாரத்தில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 984 ஹார்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பீஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2,81,000 பீசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஒர்க் அவுட் த அமௌண்ட் ஆஃப் போனஸ் ஃபார் த வீக். எவ்வளோ போனஸ் கொடுக்குறோம், அதுக்கு வந்து ஆவரேஜ் ரேட் எவ்வளோ வரும், ஒவ்வொரு ஒர்க்கர்ஸுக்கு எவ்வளோ ஆவரேஜாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் எடுத்து எழுதிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 984 ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்ட்டு 250 யூனிட்ஸ் தான். ஸ்டாண்டர்டாக அட்லீஸ்ட் இந்த யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோ பண்ணினா போதும். அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 984 இன்ட்டு 250, 2,46,000. 2,46,000 பீசஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நார்மல் ப்ரொடக்ஷன். ஸோ ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஆர் அவுட்புட் எப்படி போட்டாலும் ஒன்று தான். ஓகேவா, ஸோ எவ்வளோங்க நம்மளுக்கு 2,81,000. ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸஸ் அவுட்புட் ஓகேவா, 2,81,000 மைனஸ் 2,46,000. எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது,
35,000 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுங்க, போனஸ் கொடுக்கணும். 35,000 நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரா அவுட்புட்டுக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா? பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஓவர் ஸ்டாண்டர்ட் அவுட்புட். பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எப்படி போடுறதுங்க? 35,000 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸ்டாண்டர்ட் அவுட்புட் எவ்வளோங்க? 246. அப்போ 100%க்கு 35,000 divided by 246 into 100. 14.22 14.227%. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா அவுட்புட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு ஒர்க்கர்ஸோட ஷேர் அப்படின்னு எடுத்த அப்படின்னு 2/3 ஷேருன்னு சொல்லியிருக்காங்களா? ஒர்க்கர்ஸ் ஷேர். ஓகேவா? 2/3ன்னு சொல்லியிருக்காங்க. 14.227% into 2/3 into 2/3. ஸோ இப்போ என்ன வருதுங்க? 9.485. 9.485% இண்டிவிஜுவல் ஒர்க்கரோட ஷேர். இப்போ போனஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். bonus rate per hour. So rate per hour into 9.485%. ஓகேவா? ரேட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு? 6 rupees சொல்லியிருக்காங்க. 6 into 9.485%. 6 into 9.485%. 0.56. 0.569 per hour. ஓகேவா? அதுக்கப்புறம் டோட்டல் ஹார்ஸ் ஃபார் த வீக். ஸோ எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த வீக்கில் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஆக்சுவல் ஹார்ஸ் இன்ட்டு போனஸ் ரேட் பர் ஹார். ஆக்சுவல் ஹார்ஸ் என்னங்க? 984 இன்ட்டு போனஸ் வந்து 0.569. இப்போ என்ன வருதுங்க? 55 rupees 559.9. இந்த வீக்கில் இவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்திருக்கு. அப்போ ஏர்னிங்ஸ் வந்து செகண்ட் ஆப்ஷன், இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ் ஆஃப் ராம்ஜ். ஸோ இவரோட ஏர்னிங்ஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேஜஸ் அப்படின்னு பார்க்குறப்போ அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 48 hours இன்ட்டு 2.5 per hourக்கு. இப்போ என்ன வருதுங்க? 48 இன்ட்டு 2.5 120 rupees. ஓகேவா? இப்போ போனஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48 hours இன்ட்டு 0.569 per hour. நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? 0.569 48 into 0.569 for 27.31. 27.31. So total அப்போ 147.
31 total earnings. ஓகே, இது மாதிரி நம்ம என்ன பண்ணுங்க, வில்லியம்ஸோட ஏர்னிங்ஸை கண்டுபிடிக்கணும். அடுத்தது earnings of Francis Williams. அவரோடது என்னங்க, வேஜஸ் 52 hours into 3 rupees. 52 into 3 156 bonus. So 52 into 0.569. 52 into 0.569. Oh, 29.58. டோட்டலாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 185.58. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ 2 பேர்த்தோட ஏர்னிங்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இப்போ குரூப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த கேட்டகரியில் போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.